Hey guys, நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமக்லே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து பிளிக் கனெக்ட் பண்ணுங்க வீடியோஸ் ஷார்ட்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஐபிஎல் 2026 கண்டென்ட் இதோட முடிய போகுது. எஸ், வி ஆர் ஆல்மோஸ்ட் அபவுட் டு என்டர் த ஃபைனல்ஸ். ஐபிஎல் 2026 எவ்வளோ சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச் எண்டில் எப்படா ஐபிஎல் ஒன் காத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மே எண்ட் வந்துருச்சு. அண்ட் வி ஆர் ஆல்சோ என்டரிங் இன்டு த ஃபைனல் மேட்ச். ஸோ அதனால் அவ்வளோ ஃபைனல்ஸ் ஆர்சிபி போயிட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐபிஎல் என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு. இந்த சம்மர்னாலே ஐபிஎல்ன்ற வைப் வந்து எப்பயுமே பர்மனெண்ட்டுங்க. லைஃப் இஸ் கோஸ் ஆன் கோஸ். ஆனால் ஐபிஎல் ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் அவர் ஹார்ட். ஸோ சூப்பராக இருந்துச்சு ஒரு 2.5 months. என்ன பண்ணுறது, இப்போ முடிய போது அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்க்கணும். ஸோ ஐபிஎல் ஒரு டாட்டா பை பை சொல்கிற டைம் வந்துச்சு. ஸோ ஐபிஎல் 2026 இஸ் கோன் எண்ட். பட் இன்னும் வின்னர் யாருன்னு தெரியல. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்போ என்னடா நிலமை மற்ற டீமுக்கெல்லாம் ஆல் தான் குவாலிஃபை ஆகாத டீம்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க இத்தனத்துக்கு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். மும்பை, எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, டெல்லி, பஞ்சாப் கிங்ஸு, இவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்கெல்லாம் காலி. பட் இதில் சின்ன பண்ணி போகக்கூடிய, அதாவது ஓகே ஓரளவு டீசெண்டாக ஃபைட் கொடுத்து நம்ம எலிமினேட் ஆகிறோன்றது ரெண்டு டீம் தான், பஞ்சாபும் டெல்லியும். கொல்கத்தா சொல்வேன். மற்றபடி சென்னை, மும்பை, எல்எஸ்ஜிக்கெலாம் எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது. அவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் டே நல்லா பண்ணோம். ஜிடி, ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச். இதில் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டரில் ஆர்ஆர் கிட்ட ஒரு செம்ம அடி வாங்கி தோத்துட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. ஜிடிக்கு இன்னும் செகண்ட் சான்ஸ் இருக்குது. அவங்க ஆர்ஆர் கூட ஆட போகிறாங்க. ஆர்சிபி ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதையான நிலவரம். சரி, அப்போ பிளே ஆஃபோட ரவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சொல்ல, தர்மசாலா ஆர்சிபி ஜிடி செமிஃபைனல் டியூஸ்டே ஆனாங்க. அதில் ஆர்சிபி காம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு அகமதாபாத்துக்கு போயிட்டாங்க. ஆர்ஆர் ஜிடி தோத்துட்டு முல்லன்பூருக்கு வருவாங்க. ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச்சோட வின்னர் ஜிடியோட ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆர்ஆர் வந்து ஒரு சூரியவன்ஷி ஷோ, எப்பா சூறாவளி சரவெடி பயங்கரமான அடி சூரியவன்ஷி செதறி விட்டார். அதுக்கப்புறம் ஜூரியல், ஆர்ச்சர் எல்லாம் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணவே ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் தோக்கடிச்சிட்டு இப்போ ஆர்ஆர் முல்லன்பூரில் ஜிடியோட ஆட போகிறாங்க. அதில் ஜெயிக்கிற டீம் ஃபைனலில் சண்டே ஆர்சிபி ஆட போகிறாங்க. ஸோ தட் இஸ் த மச் அவைட்டட் கிளாஷ் ஆஃப் ஐபிஎல் 2026. ஒரு ஆர்ஆர் சூப்பர் ஷோ போட்டு எஸ்ஆர்ஹெச் கவுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஜிடி அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம்னா, த மச் அவைட்டட் செமிஃபைனல் 2 பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் அட் த முல்லன்பூர், நியூ சண்டிகர். ஃப்ரைடே நைட் 7:30 மேட்ச் ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனு, பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போது, வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போது, ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கா, பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது, அட்வான்டேஜ் யாருக்கு இருக்க போது, யார் ஆர்சிபியோட ஃபைனல்ஸில் ஆட போய் ஜெயிக்க போகிறா, 4th பிளேஸ் டீம் இது வரைக்கும் கப் அடிச்சதே இல்லை ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். ஆர்ஆர் அதை மாற்றுவாங்களா, இல்லை ஜிடி செமிஃபைனல் தோல்விக்கு ஜிடி வந்து ஆர்ஆர் தோக்கடிச்சுட்டு ஆர்சிபி ஆட போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேக்ட் ஆஃப் இதில் என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் பிளே ஆஃபில் இது வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸை 2 தடவை சந்திச்சிருக்காங்க. அந்த 2 தடவை 2022 ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனதப்போ செமிஃபைனல் 1 அண்ட் ஃபைனல். பட் என்ன சர்ப்ரைசிங் ரிசல்ட்னா, போத் மேட்சஸ்லையுமே ஆர்ஆர் தோத்துருந்தாங்க, ஜிடி தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஏன்னா செமிஃபைனல் 1ல் ஈடன் கார்டன்ஸில் ஆர்ஆர் ஜிடி ஆடுவாங்க. அதில் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் தோப்பாங்க. ஃபைனல்ஸில் ஆர்ஆர் தோத்துருவாங்க. ஸோ ஜிடி அண்ட் ஆர்ஆர் இதோட 3rd டைம் பிளே ஆஃபில் ஆடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் தான் 3rd டைம் ஆடுறாங்க. ஸோ மேபி ஜிடி அந்த ஒரு அட்வான்டேஜ் மனசில் வச்சுக்கலாம். ஆர்ஆர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் 2 ஃபைனல்ஸ்னாலே கொஞ்சம் கோட் ஓடுற கேஸ் தான் 2008 ஃபைனல்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதனால ஜிடி ஒரு க்ளீன் ஸ்வீப் அடிச்சு 3 out of 3 அடிப்பாங்களா, இல்லை ஆர்ஆர் நாங்கள் பதில் வாங்குவாங்களான்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ குவிஸ் செக்ஷன் பக்கம் போக மக்களே, குவிஸ் வந்து உங்களுக்காக தான் வைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக தான் வைக்கிறேன். பட் யாருமே ட்ரை பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸி தான் மக்களே. உங்கள் கிரிக்கெட்டிங் நாலேஜ், ஐபிஎல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஸ்டின் வைக்கிறேன். கரெக்டோ தப்போ காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை. அது நான் கரெக்டோ தப்போ ரிப்ளை பண்ணுவேன். கரெக்டாக இருந்தால் பின் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் டைம் ஆர்ஆருக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் காமனான ஒரு 3 ஃபாரின் பிளே நேம் கேட்டிருந்தேன். நண்பர் அஸ்வத் கரெக்டாக சொல்லியிருந்தாப்புல. என்ன சொல்கிறது, லியாம் லிவிங்ஸ்டன், முஸ்தபிசுர் ரஹ்மான், அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஹைன்ரிச் கிளாஸ்னு சொல்லியிருந்தார். கரெக்டான ஆன்சர். ஸோ இதை தாண்டி இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பில்லி ஸ்டான்லேக்கு இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆன்சர் வரும். ஸோ இன்றைக்கான குவிஸ் கொஸ்டின் ரொம்ப ஈஸிங்க. 2022 ஐபிஎல் ஃபைனல்ஸில் குஜராத் டைட்டன்ஸ் கப் அடிச்சாங்க. உங்கள் ஊருக்கே தெரியும். அப்போது குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் யார்? இதை விட ஈஸியான கொஸ்டின் யாருமே கேட்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் உங்களோட ஐபிஎல் நியூஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் ஐபிஎல் நாலேஜ் டெஸ்ட் பண்ண தான் கேட்குறேன். ஸோ கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சரோட ரிவீல் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேமில் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா முல்லன்பூர் ஸ்டேடியம் எப்பயுமே வந்து ஒரு பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸாக தான் இருக்குது. அது பிபிகேஎஸ் மேட்சஸாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் இயர் அந்த பிளே ஆஃப் மேட்சஸாக இருக்கட்டும், வீ கேன் ஈஸிலி சே இங்கே பவுலர்ஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப சிக்கல் தான் பவுலர்ஸ்க்கு. ஏன்னா இங்கே பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ்ன்றதே பவர் பிளே ஃபஸ்ட்டு 6 overs தான் 2 இன்னிங்ஸ்லையுமே. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் ஓரியன்டட் பிச்சு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வினிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 210 நான் அப்படின்னு சொல்லுவேன். அதோட 2 run ஆட் பண்ணிக்கோங்க, 212 அப்படின்னு சொல்லுவேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 210. பட் ஏன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் டீம் ஜெயிக்கணும்னா எனிதிங் அபவுட் 210 வில் பி வெரி மச் டிஃபெண்டபிள். எனிதிங் லெஸ் தென் 200 வில் பி வெரி மச் சாரி டு சே. ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் டீம் ஜெயிக்கணும்னா 210 மேலே அடிக்கணும். பட் இப்போ நடக்கிற 2 பிளே ஆஃப் மேட்சும் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிக்கிறதுனால எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் தெரியுமா ஃபஸ்ட் பேட்டிங் எடுங்க. சேசிங் ஆர் டீம் ப்ரெஷரில் மாட்டிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வின் ஃபேக்டர் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில்
பேட்டிங். ஏன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் என்ன தான் பால் அலைஞ்சாலும் நீங்கள் அங்கே தான் யார் நீங்கள் வித்த காட்டணும். ஸோ அங்கே பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90 கிட்ட வந்துட்டாங்க. வேறு எஸ்ஆர்எச் 60 கிட்ட ரன் அடிச்சுமே 4 விக்கெட் விட்டாங்கன்ற போது விக்கெட் விடாமல் எந்த டீம் நல்லா பேட்டிங் வராங்களோ அவங்களுக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பவர் பிளேல. அதே மாதிரி 15 to 20 பவுலிங் டெத் ஓவர்ஸில் மானாவாடியாக இங்கே ரன் லீக் ஆகும். அது உங்களுக்கு செட்டில்டு பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் எக்கச்சக்கமாக லோட் பண்ணலான்ற போது 15-20 எந்த டீம் நல்லா பவுலிங் போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் வின் ஃபேக்டர். சரி ஓகேப்பா, அப்போ யார் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ன சொல்வது ஃப்ரெஷ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்லேருந்து வராங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் இது வரைக்கும் அவங்க லாஸ்ட் 6 மேட்ச்லையும் 6 தோல்வின்னு சொல்லிட்டு பிளே ஆஃபில் ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரே ஆள் சூறாவளி மாதிரி வந்து சொருக்கி விட்டு போயிட்டாங்க. பவுலிங்கில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் தெரிக்க விடுற பர்ஃபார்மன்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பர்வன்சி டெமாலிஷன் ஆக்ட்னாலே ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடியோட முள்ளன் புல் ஆட போகிறாங்க. தே வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஜிடி தோத்துட்டு வராங்க, ஆர்ஆர் ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு ஆர்சிபியை கப் அடிச்சா தான் ஆர்ஆரோட ஃபேரி டேல் முடியும். ஸோ அதுக்கு ஆர்ஆர் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆர்ஆரோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சும் இருக்காது. லாஸ்ட் மேட்ச் ஆன பிளேயிங் லோன் தான் ஆடுவாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பன் வித் வைபவ் சூரியவன்ஷி, த்ரூ ஜுரேல் 1 down, நம்பர் 4 ஸ்டைல்ஸ்மேன், நம்பர் கேப்டன் ரியான் பராக், 5 டோனோவன் ஃபெயரா, 6 டாசுன் ஷனகா, 7 ரவீந்திர ஜடேஜா, 8 ஜோஃப்ரா ஆர்ச்சர், 9 ஆண்ட்ரே பர்கர், 10 பிரிஜேஷ் சர்மா, 11 யஷ்ராஜ் புஞ்சா. பேட்டிங் வேணும்னா இம்பாக்ட் வேற சுப்ரமணியம் எடுத்துன்னு வருவாங்க. அப்படி பவுலிங் வேணும்னா எதர் துஷார் தேஷ்பாண்டே இல்லைனா சுஷாந்த் மிஸ்ரா வருவார். ஸோ இந்த டீமில் வீக்னஸ் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸ்ட்ரென்த்ஸ் அப்புறம் பின்னாடி பார்ப்போம். வீக்னஸ்ன்றது 2 தான். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சூரியவன்ஷி மும்பை மேட்ச் நீங்கள் பார்த்தீங்க பவர் பிளேக்கில் ஓட்டானாங்க. பட் அதுக்கப்புறம் தட்டு மாதிரி ஆர்ஆர் 200 அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நாளைக்கு ககிசோர் ரபாடா முகமது சிராஜோட வந்தால் ஆர்ஆர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. த்ரூ ஜுரேல் கேமை டீப்பாக எடுத்துன்னு போகக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் அட் த சேம் டைம் ரன்ஸ் அடிக்கணுன்ற போது வில் ஏபிள் டு காம்பாக்ட் இஸ் இன்னிங்ஸ். ரியான் பராக் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணல. டெல்லியோட ஆன 2 மேட்ச் தவறுன்ற போது அவர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவர் பிளேல விக்கெட் எடுக்கலனா இந்த டீம் மாட்டிப்பாங்க. ஏன்னா பர்கர் வந்து பேச்சஸ் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ரன்ஸ் லீக் பண்ணாரு, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கிற போது பர்கர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட். விஜய் சர்மா மோர் ஆஃப் டாட் பால் பவுலர் தான் இருக்கார். விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியலன்ற போது ஆல் லைஸ் ஆன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பை வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால். இந்த 3 பேர் நம்பி தான் டீம் இருக்குன்னு நான் வந்து ஒரு 90% ஆணித்தனமாக சொல்லுவேன். மீதி 10% த்ரூ ஜுரேல், யஷ்ராஜ் புஞ்சா, ஜடேஜா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆர்ஆர் வீக்னஸாக பார்க்குறேன். ஆர்ச்சர் விக்கெட் எடுக்கலன்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி சூரியவன்ஷும் ஜெய்ஸ்வாலும் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகிட்டா ஆர்ஆர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஆர்ஆர்க்கான வீக்னஸ். மற்றபடி டீம் நல்லா இருக்குங்க. மிடில் ஆர்டர் இது வரைக்கும் ப்ளீக்காக தான் தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பெருசாக பண்ணலனாலும் அண்ட் பேச்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு. டோனோன் ஃபெயராக இருக்கட்டும், டாசுன் ஷனகா மும்பை மேட்ச் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் இன்னும் 8 அரைவ். சுபம் டுபே அந்த பஞ்சாப் மேட்ச் நல்லா இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போனார். பேட்டிங் தேவையான அவர் அடிப்பார். ஜடேஜா பற்றி உங்களுக்கு தெரியும், குவிக் ஃபயர் 20-30 அடிப்பாருன்ற போது மிடில் ஆர்டர் ஓரளவு ஜிடி கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. டாப் ஆர்டர் இந்த டாப் 3 சூப்பராக இருக்கு. ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜுரேல். இதில் ஜெய்ஸ்வால் மட்டும் கொஞ்சம் ஃபார்ம் டிப் ஆயிடுச்சு. ஜுரேலும் சூரியவன்ஷி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜுரேல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 4 இன்னிங்ஸ் 50 போட்டிருக்காரு. அதை பற்றி யாருமே நம்ம பேச மாட்டோம். ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஃபார்ம் டிப்புனாலும் சூரியவன்ஷி எங்கேயோ பையன் இன்னும் அடிங்க ஐயோ 15 வயசில் இந்த மாதிரிலாம் அடித்து நான் பார்த்தே கிடையாது. கெயில் ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட்டு செஞ்சுரி ஆல்மோஸ்ட் கிட்ட போய் அவுட் ஆகிட்டாரு. ஸோ மனுஷன் இன்னும் பிறந்ததே 6 அடிக்கும் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண தான் போலையே. எப்பா யார் பயப்படுறாங்களோ இல்லையோ, ஜிடி கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் செஞ்சுரி ஜிடி கூட தான் வந்தது லாஸ்ட் இயர். ஸோ அந்த ஞாபகம்லாம் அவருக்கு இருக்கும். ஸோ பார்க்கலாம் சூரியவன்ஷி ஷோ திரும்பி முள்ளன் புள்ள வருமா, அட்லீஸ்ட் ஒரு 50-60 அடிச்சாலுமே ஆர்ஆர் சந்தோஷப்படுவாங்க. பட் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஃபார்மை கூட்டணும். அவர் ரொம்ப ஸ்க்ராட்சாக தெரியாது. இது அவருக்கான சீசன் இல்லை எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஜுரேல் நல்லா ஆர்ஆர். ரியான் பராக் ஹேஸ் டு ஸ்டெப் இட் அப். ஏன்னா கேப்டனா நல்லா பண்றாரு. பட் பேட்டிங்கில் கொஞ்சம் கோட்டை விடுறாருன்னு தோணுது. ஸோ ரியான் பராக் கொஞ்சம் அடிக்கணும். அப்படி அடிச்சாங்கன்னா ஆர்ஆரோட பேட்டிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆர்ச்சரும் வந்து ஒரு 20-30 எடுக்கும் போது பேட்டிங் அவ்வளோ செட் ஆயிடுச்சு. ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷில் ஒருத்தர் பவர் பிளேக்கு அப்புறம் நிற்கணும். நின்றாலே மேட்ச் வின் ஆர்ஆர். நான் இப்பயே சொல்கிறேன். பவுலிங்கில் என்னன்னா ஆர்ச்சர் தாண்டி பர்கரும் பிரிஜேஷ் சர்மா கொஞ்சம் நல்லா பண்ணேன். அவங்க 2 பேர் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி யஷ்ராஜ் புஞ்சா செம்ம ரெவலேஷனாக தெரியாது. பிஷ்நாய்க் பால் ஆட வச்சாங்க. பட் மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. 40 ரன் மேலே கன்சிட் பண்ண மாட்டாரு. ஒரு டால் லாங்கி லெக் ஸ்பின்னர், நல்லா 1 for ஃபியூச்சர்னு சொல்லலாம். நல்லா போறாரு. லாஸ்ட் டைம் ஜிடி கூட ஆடும்போது நல்லா போட்டார் ஜெய்ப்பூர்ல. ஜடேஜா சொல்லவே வேணாம். 4 overs பேங்க். அவருமே 40 ரன் மேலே கொடுக்க மாட்டார். பட் தயவு செஞ்சு அவருக்கு 3-4 ஓவர் கொடுங்கடா. வேஸ்ட் பண்ணாதீங்கடா ஜடேஜா. ஏன் பராக நான் தான் சொல்வேன். ஜடேஜா யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். தலலாம் எப்படி யூஸ் பண்ணுவான்னு கேட்டு கற்றுக்கூடா பராக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் ஆர்ஆர் டீம் பார்த்தா ஜிடி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஜிடியோட கம்பீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் பவுலிங்கில் வந்து பர்கரு, ஆர்ச்சரு, பிரிஜேஷ், ஜடேஜா, யஷ்ராஜ் புஞ்சா. இம்பாக்ட் பிளேயராக சப்போஸ் உங்களுக்கு துஷார் தேஷ்பாண்டேவோ இல்லை சுஷாந்த் மிஸ்ரா வந்தால் இன்னும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் பவுலிங். ஸோ அது வந்து இன்னொரு ஆப்ஷன். இது இல்லாமல் டசுன் ஷனகா, டானன் ஃபேவரா போடுவார். ரியான் பராக் கை சுத்தம் போது 8-9 பவுலர் வருது. பேட்டிங்லையுமே ஆர்ச்சரோட 8 பேர் வருது. சிவரம்பி வந்தால் 9வது பிளேயர்ன்ற போது இவங்களுக்கு பேட்டிங்லையும் வல்னரபிலிட்டி, பவுலிங்லையும் வல்னரபிலிட்டி இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் டீமாக ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கணும். ஸோ ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஆர்ச்சர், ஜுரேல்
இவங்களை நம்பி தான் ஆர்ஆர் டீம் இருக்குது. இந்த 4ல் 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணும். அதில் பவுலிங்கில் எஸ்பெஷலி ஆர்ச்சர் ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும் பவர் பிளேயில். பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் சூரியவன்ஷி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா கண்டிப்பாக ஜிடி மாட்டிப்பாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் தான் ஆர்ஆருக்கு பல்க் ஆஃப் த மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அலாங் சைட் த்ரூ ஜுரேல். ஸோ ஆர்ஆர் எப்படி ஆட போகிறாங்க பார்க்கலாம். பட் ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜாக வருவாங்க, ஃபேவரஸாக தான் வருவாங்க இந்த மேட்ச்சில். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஆப்பனன்ஸான குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். 2022 சாம்பியன்ஸ், 23 ரன்னர்ஸ் அப், 25 செமிஃபைனலிஸ்ட். ஸோ ஒவ்வொரு இதுவாக பார்த்துட்டு வராங்க. அவங்க பார்க்காத இடமே இல்லை பிளே ஆஃபில். ஸோ அதனால் அவங்க they will be itching their lips to enter their third final in the trot. One of the most successful team after RCB na அது குஜராத் டைட்டன்ஸ் தான். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் பேட் டே அட் தர்மசாலா. ஏன்னா பவுலர்ஸ்க்கு பேட்டிங் ப்ரையாரிட்டிஸ் பிடிச்சி கொடுத்தா மாட்டிப்பாங்க, நான் எப்போதுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இட்ஸ் ஹேப்பன். அதே மாதிரி கொஞ்சம் ஃபீல்டிங்கில் போராக இருந்தாங்க. ரஜத் பட்டிதார் கேட்ச் அவுட்டாங்க, ஃபீல்டிங்கும் சரியில்லை. ஸோ இதனால தான் ஜிடி தோத்தாங்க. ஆல்சோ அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ஒரு 3 பேர் பேட்டிங் டாப் 3 ஷாபு 3 தான். அது அவுட் ஆனால் காலின்ற போது ஜிடிக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த மேட்ச்க்குள்ளே வரும்போது. ஸோ ஜிடியோட பிளேயிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க, விச் இஸ் அர்ஷத் கான் இன் பிளேஸ் ஆஃப் குமார் கெஜ்ரோலியா. மற்றபடி என்ன சொல்கிறது, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஆஸ் எவர் கன்சிஸ்டன்ட் டூவோ, ஜாஸ் பட்லர் 1 டவுன், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் வால்டர், ராகுல் தெவாட்டியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான், ரஷீத் கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஷோர் ரபாடா, முகமது சிராஜ். இம்பாக்ட் பிளேயராக பிரசித் கிருஷ்ணா இல்லை, எனக்கு பிரசித் கிருஷ்ணா 11ல் வச்சுட்டு நான் அர்ஷத் கான் இம்பாக்டாக எடுத்துன்னு வரணும். இல்லை எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும்னா குமார் குஷாக்ரா, இல்லை ஸ்பின்னர் வேணும்னா சாய் கிஷோர், அப்படி கூட ஜிடி போகலாம். ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்ஸ் வந்து ஈஸியாக சொல்லலாம் டாப் 3 பேட்டிங். ஏன்னா டாப் 3 வந்து ஒரு 10 ஓவர்ஸ் நின்ட்டாங்க, இல்லை டாப் 2 சாய் சுதர்ஷன் கில்லுமே ஒரு 10 ஓவர் மேலே நின்ட்டாங்கன்னா தே கேன் டெஃபினெட்லி கெட் அபவுட் 200 இல்லைனா சேஸ் எனி ஸ்கோர். ஏன்னா அவங்க 2 பேரோட ஸ்டார்ட்ஸ் தான் ஜிடியோட சக்ஸஸை பொறுத்து இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் ஆர்சிபி மேட்ச்ல நீங்க பாத்தீங்க பவர் பிளேக்குள்ளேயே 5 விக்கெட் விட்டாங்க. அதுலயும் மெயினா பட்லர், சாய் கில் 3 பேருமே பவர் பிளேக்குள்ள அவுட் ஆயிட்டாங்கன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. நீங்க அதுக்கப்புறம் ஹோல்டர், ரஷீத் கான், ரபாடா, தெவாட்டியா என்னதான் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் பாதி மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சுன்ற போது ஜிடியோட சக்ஸஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சாய் அண்ட் கில். ஸோ அவங்களோட ஸ்டார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்லர் வந்து பிளே ஆஃப் நிறைய மனுஷன் கொஞ்சம் பீஸ்டாக தான் ஆடுவார். பட் அன்னைக்கு வந்து லிட்டரலி தேர் ஷோல்டர்ஸ் வர் டவுன். ஹி ஆர் ட்ரைங் டு புஷ் த டீம். பட் அதுக்கப்புறம் ஹைசல்வுட் கிட்ட அவுட் ஆகி. ஸோ பட்லரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கணும். பட் அவருக்கு ஜட்ஜா நல்லா மேட்சப் இல்லை. ஸோ அது எப்படி ஆட போகிறாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர் இது வரைக்கும் பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் லாஸ்ட் டைம் மும்பையோட வாஷிங்டன் சுந்தர் ஒரு சூப்பர் நாக் ஆனார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதே முல்லன்பூரில் தான். ஸோ அவருக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து நல்லா ஆடி கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் தான் நிஷாந்த் சிந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு ஒரு டீல் இருக்கும், கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லா ஆடி கொடுக்கணும், டீமை ஃபைனல் எடுத்துன்னு போகணும்னு யோசிப்பார். ஆனால் ஆல்சோ ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் ஜிடி வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேயில் கொடுக்கலாம். ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி லெஃப்ட் ஹேண்டர் அகைன்ஸ்டா அது கொஞ்சம் வியர்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ பாரு சிராஜ் ரபாடோட போறீங்க, ஸ்பேஸ் போட்டாலே சூரியவன்ஷி அடிக்கிறாரு. கொஞ்சம் ஸ்பின்னு ட்ரை பண்ணுங்களேன், விக்கெட் கிடைச்சா ஓகே. இல்லை ஒரு ரன் ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவாக போனால் என்ன, எல்லாரும் தானே ரன் லீக் பண்ணுறாங்க, ஒரு ஓவர் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு அது விக்கெட்டை ஹீல் பண்ணலாம், தட் பிரிங்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலுக்கே உதவலான்ற போது மேபி ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ராகுல் தெவாட்டியா சூப்பர் ஃபினிஷிங் ஆர்ஆர் ஈக்குவலாக இருக்குது. பட் என்னன்னா இவங்க இருக்கும் பெருசாக மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்கல. டாப் 3 வச்சு தான் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. ரஷீத் கானோ, ரபாடாவோ, ஹோல்டரோ அந்த ஒரே ஒரு ஜிடி மேட்ச் அகமதாபாத் ஞாபகம் இருக்கும், கடைசியில் கிட்ட போய் எடுத்துன்னு போய் தோத்தாங்க. மற்றபடி அவங்களோட பேட்டிங் வந்து மிடில் ஆர்டரில் இது வரைக்கும் எந்த மேட்சும் பெருசாக ஜெயிச்சு கொடுக்கல. இட்ஸ் தேர் பவுலிங் அண்ட் டாப் 3 பேட்டிங். அப்படின்ற போது பவுலிங் உங்களுக்கே தெரியும், ரபாடா, சிராஜ் ஒன் பேட் டேனா மொத்த டீம் அடி வாங்குது. அது நம்ம துண்டா பார்த்தோம். ஏன்னா ரபாடா வந்து ஆல்மோஸ்ட் 55 கன்சீட் பண்ணாரு, சிராஜ் 50, அஜித் கிருஷ்ணா 50, ரஷீத் கான் 3 ஓவரில் 30, அதுக்கப்புறம் குல்வந்த் கஜோலியா 2 ஓவரில் 40 போது அந்த பவர் பிளேல கொடுக்குற ஸ்டார்ட் தான் ஜிடி ரிலை பண்ணுறாங்க. அது ரபாடாவாக இருக்கட்டும், சிராஜாக இருக்கட்டும், 2 பேரும் விக்கெட்லெஸ்ஸாக போனால் இன்னும் சிக்கல். விக்கெட் எடுத்து ரன் என்ன சொல்கிறது லீக் பண்ணாலும் சிக்கல்ன்ற போது தே ஹேவ் டு கெட் 2 or 3 விக்கெட்ஸ் இன்சைட் பவர் பிளே, அட்லீஸ்ட் 2 விக்கெட்ஸ். ஏன்னா ரபாடா, சிராஜ் ஒரு சூப்பர் கேடி ஸ்டார்ட் கொடுத்தா அங்கேருந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பிரசிதோ, ஹோல்டரோ, ரஷீத் கானோ வந்து நல்லா பண்ணுறாங்க. இல்லை ரபாடா, சிராஜே அடிச்சிட்டாங்க, இப்போ சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் ஒரு 80, 75 அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரெஷர் வந்துடும் ரபாடா மேலே, சிராஜ்க்கு அப்புறம். ஏன்னா ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா வந்து இவங்களோட சக்ஸஸை ரைட் பண்ணி தான் இருக்காங்க. பட் தட் டசன்ட் மீன் தே கேன் ஓவர் ரிலே ஆன் தம். அவங்க ஒரு சாம்பியன் பால் நல்லன்னு சொல்லலாம். பட் அந்த ஸ்டார்ட் வந்து சிராஜ், ரபாடா இவ்வளோ மேட்ச் கொடுத்துருக்காங்க, பிளே ஆஃப்ல ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஜெய்ப்பூரில் சூப்பராக போட்டு ரபாடா 2 விக்கெட் எடுப்பார் பவர் பிளேல, சிராஜ், சூரியவன்ஷி விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா இம்பாக்ட் பிளேயராக ஹைலி பிரசித் கிருஷ்ணா தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு. இல்லை பிரசித் கிருஷ்ணா 11 வச்சுட்டு அர்ஷத் கான், சாய் கிஷோரில் யாராவது ஒருத்தர் இம்பாக்டாக வருவாங்க. ஸோ ஜிடிக்கு ப்ராப்ளம் என்ன, 5 பேரும் இருக்காங்க, அது மட்டுமே யூஸ் பண்ணுங்கடா, ஏன்டா குழப்புறீங்க. ஹோல்டருக்கு 4, ரஷீதுக்கு 4, பிரசீதுக்கு 4, அதுக்கப்புறம் சிராஜ், ரபாடாக்கு 4, இப்படி கொடுத்துட்டு போங்கடா. அர்ஷத் கான் ஆடி ஆகணுன்றது கிடையாது, அவர் எக்ஸ்ட்ரா பேட்டர். நீங்கள் ஷாருக் கான் ஆடலாம், குமார் குஷாக் ஆடலாம், இதெல்லாம் ஏன் கொஞ்சம் நேராக யோசிக்க மாட்டான்னு தெரியல. பட் எனி ஹவ் ஆர்ஆரை கம்பேர் பண்ணும்போது டாப் 3 2 டீமும் செலச்சது கிடையாது, மிடில் ஆர்டரும் செலச்சது கிடையாது. பவுலிங்கில் மட்டும் ஆர்ஆரை கம்பேர் பண்ணும்போது ஜிடி ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க. ஏன்னா ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ்
சிராஜ், ரஷீத் கான். அவங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா தான். மீதி எல்லாமே 2 பவுலர் தான். யஷ்ராஜ் புஞ்சா, சுஷாந்த், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்கர், பிரிஜேஷ்ன்ற போது ஜிடி இந்த சைடில் பார்க்கும்போது ஃபேவரட்ஸாக தெரியுறாங்க. பட் அவங்க ஒரு மேட்ச் தோத்துட்டு ப்ரெஷரில் தான் வராங்க. சரி, ஓகே, 2 டீம் பற்றியும் பேசிச்சு. கீ மேட்சப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸும் 3 மேட்சப்ஸ் எடுத்துன்னு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் vs சாய் சுதர்ஷன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் vs சுப்மன் கில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் vs ரவீந்தர் ஜடேஜா, இந்த பேட்டிலுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா vs வைபவ் சூரியவன்ஷி, முகமது சிராஜ் vs வைபவ் சூரியவன்ஷி, அதே மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் vs முகமது சிராஜ். இந்த பேட்டில் ககிசோ ரபாடா, ஸோ ககிசோ ரபாடா, முகமது சிராஜ் vs வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் vs துருவ் ஜுவல், பிரசித் கிருஷ்ணா vs டானோன் ஃபேரா. இந்த பேட்டிலுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டில் தான் மேட்ச் டிசைட் ஆகும்னு எனக்கு என்ன தோணுது. பட் இட்ஸ் கோன் பி ஈக்குவல் கான்டெஸ்ட்டுங்க. ஒன் சைடாக போகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் ஈக்குவலாக தான் போகும். ஸோ ப்ரெடிக்ஷன் டைமில் போக மக்களே, டீம் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சலைச்சதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. 2 டீம் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஜஸ்ட் த வேர்ட் மொமெண்டம்ன்ற வேர்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது. பிளே ஆஃப்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன் த வேர்ட் மொமெண்டம் அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் எனக்கு என்னவோ ஆர்ஆர் கொஞ்சம் இந்த மேட்ச்சில் ஃபேவரட்ஸாக போவாங்கன்னு தோணுது. ஸோ ஐ எம் கிவிங் ஆர்ஆர் 51.5, என்ன சொல்லுது, ஜிடி 49.5. ரொம்ப 40, ஆமாம் 50.5, 49.5 ஒரு க்ளோஸ் எட்ஜ் தான் கொடுத்துருக்கேன் ஆர்ஆருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பாக போகும் இந்த மேட்ச். ஒன் சைடாக கண்டிப்பாக போகாது. 2 டீமுமே நல்ல பவுலிங் லைன் பிள்ளாலும் பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. இட்ஸ் த டீம் விச் போல்ஸ் வில் வின், அதுதான் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர் ஜெயிக்குமா, ஜிடி ஜெயிக்குமா, யார் ஆர்சிபியோட ஃபைனல் ஆடணும், எந்த டீம் ரொம்ப டிசர்விங், 2 டீமோட வீக்னஸ் என்ன, கரெக்டாக நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேனா இல்லை ஏதாவது மிஸ் பண்ணினா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை அசால்ட்டான மேட்ச் கிடையாது. டூ ஆர் டை. தோக்கிற டீம் வெளியே, ஜெயிக்கிற டீம் ஃபைனலில் அகமதாபாத்தில் ஆர்சிபியோட ஆட போகிறாங்க. ஜிடி வில் பி இச்சிங் தேர் லிப்ஸ். ஏன்னா ஹோம் டீம் அகமதாபாத் ஆடுறாங்க, உங்களுக்கு நல்ல பிச்சு பற்றி தெரியும். ஸோ அவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்கன்னு பார்க்கலாம். ஆர்ஆர் அப்செட் பண்ணி செகண்ட் டைட்டிலுக்காக வருவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ 2 பார்ட் கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீமோட பிளேயிங் லோன், ப்ரெடிக்ஷன்ஸ், மேட்சப்ஸ் எல்லாமே பேசிட்டோம். ஸ்டேடியம் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணிடுங்க மக்கள்.